Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. மல்லி 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 மல்லி. அப்புறம் விஜய் 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 எங்கப்பா போற? எப்பவும் நல்ல விஷயம் நடக்கும்போது நீ வந்துடுற. வெண்பா எங்க ரஞ்சிதா? மாமா, வெண்பா தூங்கிட்டா. சாப்பாடு ஊட்டினேன், சமத்தா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா. ஆமாப்பா, நானும் கூட இருந்து கதையெல்லாம் சொல்லிதான் சாப்பிட வச்சது. சரி சித்தி, நான் மேல போறேன். மாமா, டிஃபன் ரெடி. உங்களுக்கு பிடிச்ச ஆலு சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் செஞ்சு வச்சிருக்கேன். இல்ல, எனக்கு பசிக்கல, வேண்டாம். விஜய், ரஞ்சிதா ஆசையா உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு கேட்டு பண்ணி வைக்கிறா. ஒவ்வொரு நாளும் நீ பசி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா என்னப்பா அர்த்தம்? சந்தோஷமா நீ அதை சாப்பிட்டாதானே சமைச்சு வைக்கிறவளுக்கும் அது ஆசையா இருக்கும். பசிக்கலனா பசிக்கலன்னு தானே சொல்ல முடியும். நீங்க சாப்பிடுங்க. சரிப்பா, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். நீ போய் ரெஸ்ட் எடு. சரி. என்னடி இவன் ஆளு ஒரு மாதிரியா இருக்கான்? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல பாட்டி. போகும்போது சந்தோஷமா போனாரு, ஆனா வரும்போது எதையோ பறி கொடுத்த மாதிரி வராரு. திருப்பி போகும்போது சந்தோஷமா போறாரு, வரும்போது சோகமா வராரு. மாமாவோட மூட ஜட்ஜ் பண்ணவே முடியலையே. மூட கணிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இப்போ என்ன கண்டிஷன்ல இருக்கான்னு தெரிஞ்சிட்டு வா. நீ ஒண்ணு பண்ணு, ரூமுக்கு போ, சத்தம் இல்லாம போய் பார்த்துட்டு வா. என் பையன்தான் இருந்தாலும் ஆம்பளை பசங்க இருக்காங்கல்ல, எப்பவும் அவங்க மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கணும். சரி பாட்டி, இது புடிங்க. கொடு. என்ன மாமா தாலி வாங்கிட்டு வந்திருக்காரு? மல்லி, இத்தனை நாளா இந்த தாலி உன் கழுத்திலே தான் இருந்துச்சா? இத கழுத்துல போட்டுக்கிட்டு தான் நிச்சயதார்த்தத்துல நின்னிய? அப்ப என்னையும் என் பொண்ணையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இத்தனை நாளா நீ இருந்தியா? என் மேல இவ்வளவு பாசமா இருக்கிற நீ, நான் கூப்பிட்டப்பவே என் கூட கிளம்பி வந்திருக்கலாமே. எல்லாமே மாறி இருக்குமே. நீ ஒரு திசையில போய்கிட்டு இருக்க, நான் ஒரு திசையில போய்கிட்டு இருக்கேன். ரெண்டு பேருமே சந்திக்க முடியாமலே போய்கிட்டு இருக்கோம். உன்னோட ஈகோ உன்னை தப்பா முடிவெடுக்க வச்சிருச்சு மல்லி. நீ தப்பான முடிவெடுத்துட்ட. மாமா தாலிய கையில வச்சுக்கிட்டு ஏதோ ஃபீல் பண்றாருன்னு மட்டும் தெரியுது, ஆனா என்ன மேட்டர்னு புரியலையே.
இது மல்லி கழுத்துல போட்டிருந்த தாலியாச்சே, அறுந்து போயிருக்கு. ஒருவேளை மாமா மல்லியோட சண்டை போட்டு தாலியை பறிச்சுட்டு வந்துட்டாரோ? மாமா ஃபீல் பண்றத பார்த்தா அப்படிதான் தெரியுது. நடக்கட்டும். எப்படியோ நம்ம ரோட் கிளியர் ஆனா சரி. தேங்க்யூ, லவ் யூ மாமா. பாட்டி என்ன? என் காட்டுல மழை. எல்லாமே நான் ஆசைப்பட்ட மாதிரியே நடக்குது. நான் மனசுல என்ன நினைச்சனோ அது அப்படியே நடக்குது பாட்டி. என்னடிமா, அவன் என்னடான்னா சோகமா போறான், நீ என்னடான்னா சந்தோஷமா வர, என்னாச்சு? E is equal to mc². அந்த மாதிரி மாமாவோட சோகம் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட சந்தோஷம் பாட்டி. சந்தோஷம் ஸ்கொயர். என்னடி இதெல்லாம்? காலேஜுக்கு போனப்ப கூட இப்படி எல்லாம் எதுவும் சொல்லல, இப்ப என்னென்னமோ சொல்ற, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ பாட்டி, ம், மாமா அந்த மல்லி கழுத்துல தாலி கட்டினாருல்ல, அவன் எங்க தாலி கட்டினா? அது அவளா கட்டிக்கிட்டா. யாயா ஆ. அதேதான், அவளே கட்டிக்கிட்ட தாலிதான். இப்ப மாமா அந்த தாலிய பறிச்சுக்கிட்டு வந்துட்டாரு. பறிச்சுக்கிட்டு வந்துட்டானா? என்னம்மா சொல்ற? அதான் பாட்டி, அதான் அந்த சோகத்துக்கு காரணம். நான் போய் பாக்குறேன், அந்த தாலிய கையில வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கும் முதல்ல இது யாரோட தாலி என்ன ஏதுன்னு புரியல. மாமா ரெஸ்ட் ரூம் போனதுக்கு அப்புறம் போய் பாக்குறேன், அது அந்த மல்லியோட தாலி தான். புடிச்சு அத்துட்டு வந்திருப்பாரு போல இருக்கு. கயிறு அப்படியே அறுந்து போயிருக்கு. ஓ, இத்தனை விஷயம் நடக்குதா? நாம நினைச்சதை விட ரொம்ப வேகமா தான் ஒவ்வொரு விஷயமும் நடக்குது. உனக்கு கடவுளோட பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கு, அதான் இதெல்லாம் நடக்குது. சரி, நாம இந்த பக்கம் கல்யாண வேலையை பாப்போம், அந்த பக்கம் அவனாவே மல்லிகிட்ட இருந்து கம்ப்ளீட்டா கழண்டு வந்துருவான். பாட்டி, இதெல்லாம் யாரால நடக்குதுன்னு சொல்லுங்க. யாரால நடக்குது? லெட்டர் எழுதி வச்சதுல இருந்து, போட்டோவை பர்ஸ்ல வச்சதுல இருந்து, கோவில்ல சீட் எழுதி போட்டதுல இருந்து, ஒவ்வொன்னா பண்ணி நான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். உத வாங்குவ பாரு. 2 தடவை மாங்குன்னு இங்க இருந்து பெருமாள்புரம் போய் அந்த பாபுவை கிழின்னு கிழிச்சிட்டு வந்து தொங்கச்சிய கூட்டிட்டு போக வச்ச. நீ அணில் மண்ணள்ளி போட்ட மாதிரி சின்னதா ஒரு 2 வேலை பண்ணிட்டு நீதான் எல்லாம் பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, தொலைச்சிருவ. ஆமா பாட்டி, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். என் ஸ்வீட் பாட்டி. ஐயோ, ஏ உயிரோரோ தீயா, தீ வச்சது நீயா, நம்பனே நான் போயா, வாட்டுறது ஏயா, விழி தாண்டி மறைஞ்ச அன்பே போதுமா, வலி அடைஞ்ச சிறகு காத்தில் வீழுமா, வலிய கடந்தோ தவிச்சிடுவேன், வார்த்தை தீய கடந்து வர, பிரியம் பரிசளிச்சு நீயும் அமைதி பெற. விஜய், அது நானே கட்டிக்கிட்ட தாலிதான். ஆனா நீங்க கட்டின தாலியா தான் நினைச்சு இத்தனை நாளா என் கழுத்துல சுமந்த. அதை கழட்டி கோவில் உண்டியல்ல போட போனப்ப அது என்னால போட முடியாம போயிடுச்சு. ஏதோ விட்ட கதை தொட்ட கதை தொடருதுன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில காலம் யாரோ ஒருத்தனை வச்சு அந்த தாலியை அறுத்துட்டு போக வச்சு உங்களுக்கு சொந்தமான அந்த தாலியை உங்க கையிலேயே கொண்டு வந்து சேர்த்துருச்சு. இப்பதான் ஏதோ ஒரு உறவு என் கைய விட்டு போன மாதிரி மனசு வெறுமையா இருக்கு விஜய். பாட்டி, இப்ப என்ன பண்ண போறீங்க? எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இருடி, அவன் பேசாம நீதான் குழந்தைக்கு அம்மாவா இருன்னு சொல்லிட்டு வந்துட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? நீ பாட்டுக்கு பேச்சுக்கு சும்மா அம்மாவா இருந்துட முடியுமா? அது என்ன பூசாரி வேலையா? அப்படியே ஒருத்தரை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு. அடுத்து என்ன செய்யறதுன்னு கொஞ்சம் பேச வேண்டாம்? அதுக்கு தான் வந்திருக்கேன்.
அடுத்து வேற என்ன செய்யணும்? ஐயோ லூசு லூசு, கல்யாணம் பண்ண வேணாமா? ஊரை கூட்டி எல்லாரும் முன்னாடியும் தாலி கட்டினதா அம்மாவா இருக்க முடியும். அத பத்தி பேசிட்டு வரேன், நீங்க இரு. குடு குடு குடு. பாத்து பாட்டி. ஏண்டி இவ்வளவு சுடு? விஜய், சித்தி ஏன்பா எதுக்கு இப்படி மாடியில கொற்ற பண்ணியில நிக்கிறேன்? காய்ச்சல் கிச்சல் வந்துட போகுது. பரவாயில்ல சித்தி, கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் போல இருந்துச்சு, அதான் இங்க வந்தேன். சரி சரி, இந்த பாலை குடி. தூங்குறதுக்கு முன்னாடி பாலை குடிச்சா தூக்கம் வரும். அதான் சூடா இருக்கு, இங்க வைக்கிறேன், குடிச்சிடு. தேங்க்ஸ் சித்தி. அப்புறம் விஜய், சிம்பிளா கோயில வச்சுக்கலாம்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப கூட்டம்லாம் கூட்டுற மாதிரி இல்லை. ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஒரு 200-300 பேருக்குள்ள மட்டும்தான் வருவாங்க. கோயில்லையே சிம்பிளா முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்லையே சாப்பாடு சொல்லலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன சித்தி, என்ன சிம்பிளா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? கோயிலுங்கிறீங்க, ஹோட்டல் சாப்பாடுங்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதான் விஜய், நேத்து நீ சொன்னியப்பா, அத பத்தி தான் சொல்றேன். நேத்து நான் என்ன சொன்னேன்? உனக்கும் ரஞ்சிதாவுக்கும் கல்யாணத்தை பத்தி சொன்னல, அதத்தான் ரொம்ப சிம்பிளா பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்றேன். சித்தி என்ன சொல்றீங்க? எனக்கும் ரஞ்சிதாவுக்கும் கல்யாணமா? இது என்ன புது கதையா இருக்கு? என்னப்பா இப்படி சொல்ற? நீ தானே நேத்து சொன்ன ரஞ்சிதா தான் இனிமே வெண்பாவுக்கு அம்மா அப்படின்னு. அம்மாவா இருக்கட்டும்னா அப்படியே அம்மாவா இருக்கட்டும்னு சொன்னேன். இந்த கோர்ட்ல இல்ல வெளியில இருந்து யாராவது வந்து கேட்டா ரஞ்சிதா தான் அம்மான்னு சொல்ல சொன்னேன். அதுக்குன்னு கல்யாணம் பண்ணுவாங்களா? ஐயோ, என்ன விஜய், எவ்வளவு படிச்சவன் நீ? நீ இப்படி பேசலாமா? உலகத்துல எங்கேயாவது கல்யாணம் பண்ணாம ஒரு பொண்ணு ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்க முடியுமா சொல்லு? பணம் கொடுத்தா சில பேர் குழந்தைக்கு அம்மாவா நடிக்க வருவாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா புறவாசல் வழியா வர்றவளுக்கும் தாலி கட்டிக்கிட்டு வர்றவளுக்கும் வித்தியாசம் இருக்குல்லப்பா. எதுவுமே முறைப்படி நடந்தாதான் விஜய் அது சரி, இல்லைன்னா ஊர் ஒரு மாதிரியா பேசும். இந்த பையனை பாத்தியா, அப்பப்போ ஒவ்வொரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வச்சுக்குவான் அப்படின்னு பேச மாட்டாங்களா? அது உனக்கு மட்டுமா அசிங்கம்? நாளைக்கு வெண்பா வளர்ந்து வந்தான்னா அவ மனசும் வேதனைப்படும்ல அப்பா பத்தி பேசும்போது. இல்ல சித்தி, நான் என்ன சொல்றேன்னா, என்னால இன்னொரு கல்யாணம் மாதிரி சடங்குல எல்லாம் உட்கார முடியாது. ஏன் அப்படி சொல்ற? ஏன் அந்த மல்லி கூட அந்த மாதிரி ஒரு சடங்குல நீ உட்காரல? சித்தி, அது உங்களுக்கே தெரியும், அது ஒரு நாடகம். ரெண்டு பேரும் அது ஒரு நாடகம்னு முடிவு பண்ணி தான் பண்ணோம். அதனால எனக்கு எந்த கில்ட்டியும் இல்லை. ஆனா நீங்க சொல்ற மாதிரி நிஜமான ஒரு கல்யாணத்துல என்னால உட்கார முடியாது. அப்படி ஒண்ணு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இத பாரு விஜய், இத்தனை நாள் உன் இஷ்டப்படிதான் எல்லாமே நீ முடிவு பண்ண. அதுதான் இந்த வீட்ல நடந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம். கொஞ்சமாவது பெரியவங்க சொல்றத கேட்கணும்பா. உன் சித்தி நான் உனக்கு கெடுதல் பண்ணுவேனா சொல்லு? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இல்ல சித்தி, கல்யாணம்னு ஒண்ணு நினைக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என் குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும், அதுவும் இந்த சட்ட பிரச்சனைக்காக தான். அந்த நிஷா ஏதாவது பண்ணி என் வெண்பாவை என்கிட்ட இருந்து பிரிக்காம இருக்கணுங்கிறதுக்காக தான். அதுக்கு மேல எனக்கு அதுல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அத நம்ம அந்த அளவுக்கு மட்டுமே வச்சுப்போமே. விஜய், நீ எல்லாத்தையும் உன் இடத்துல இருந்து யோசிக்கிற விஜய். ரஞ்சிதா இடத்துல இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. உன் அக்கா இடத்துல இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. விஜய் அந்த பொண்ணை தாலி கட்டாம சும்மாதான் வச்சிருக்கான் அப்படின்னு 4 பேர் சொன்னா அது உன் அக்காவுக்கு கௌரவமா இருக்குமா? இல்ல ரஞ்சிதாவுக்கு தான் மரியாதை இருக்குமா? இங்க வெண்பாவோட அம்மாவா இருந்து அவ வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியதானா? அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கைய நீ யோசனை பண்ண மாட்டியா? அது நடக்க வேண்டிய முறைப்படி நடந்தாதான் வாழ்க்கைக்கே அழகு. சித்தி, என்ன கம்பல் பண்ணாதீங்க. நான் வெண்பா கிட்ட இதை பத்தி பேசாம முடிவு பண்ண முடியாது. விஜய், நீ இப்ப என்ன பேசுற? வெண்பாவுக்கு என்ன தெரியும்? சின்ன குழந்தை அவ. யாரோ ஒருத்தரை பிடிக்கும்னு சொல்றதுக்கெல்லாம் பெரிய காரணம்லாம் இருக்காது, பிடிக்காதுன்னு சொல்றதுக்கும் பெரிய காரணம்லாம் இருக்காது.
ஏன் இன்னும் சொல்ல போனா நல்லவங்களை காட்டிலும் ஏமாத்துறவங்களை தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாரு, இன்னும் மல்லியம்மா தான் வேணும்னு அடம்பிடிச்சிட்டு இருக்கா. அது மாதிரி நீ சரியா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இனிமே இவ தான் உன் அம்மான்னு வெண்பா கிட்ட நீ சொன்னா குழந்தை அப்படியே ஏத்துக்க போகுது. அதுவும் நம்ம ரஞ்சிதா அவளுக்கு தெரியாதவளா என்ன? இப்பெல்லாம் வெண்பா சித்தி சித்தி சித்தின்னு உயிரை விடுறா தெரியுமா? இத பாரு விஜய், ரஞ்சிதாவ நீ வெண்பாவுக்கு அம்மாவா இருன்னு சொன்னதுல இருந்து நீ அவளை பொண்டாட்டியே ஏத்துக்கிட்டன்னு சந்தோஷத்துல அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கா தெரியுமா? அவ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி மாமாவுக்கு எனக்கும் கல்யாணம், மாமாவுக்கு எனக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷத்துல கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அது இல்லைன்னு சொன்னா செத்துருவாப்பா அந்த பொண்ணு. ஏற்கனவே ஒருத்தைய பறி கொடுத்தது பத்தாதுன்னு பாவம் இவளையும் பறி கொடுத்த பாவத்தை தலையில சுமக்க போறியா? இல்ல சித்தி, அது வந்து என்னன்னா விஜய், நீ அன்னைக்கு என்ன சொன்ன என்கிட்ட? சித்தி நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு சொன்னியா இல்லையா? என் வார்த்தையே சத்தியம்னு சொன்னல என்கிட்ட. அதனால சித்தி சொல்றத மறுக்காம கேளுடா. அது மட்டும் இல்லாம அந்த மல்லி உனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிடுவாளா? அவ எந்த தேதியில எந்த கோயில்ல கல்யாணம் பண்றாளோ அதே கோயில்ல வச்சு உன் கல்யாணத்தை நடத்தணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன்டா. என்ன அந்த மல்லி முன்னாடி தோக்க வச்சிடாதப்பா. சரி சித்தி, நானும் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அது நீங்க முடிவு பண்ணபடியே பண்ணிருங்க. விஜய், நீ சம்மதம்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சித்தி தானேன்னு அலட்சியமா மறுத்து பேசுறியோன்னு பயந்துகிட்டே வந்தேன். உன் அக்காவுக்கும் ரஞ்சிதாவுக்கும் நான் கொடுத்த வாக்க எங்க காப்பாத்த முடியாம போயிடுமோன்னு அப்படியே பயந்தேன். என் மரியாதையை காப்பாத்திட்டப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். போய் கல்யாண வேலையை உடனே நான் ஆரம்பிக்கணும். நீ மறக்காம இந்த பாலை குடிச்சிடனே. பாட்டி, இந்த போதும் பொண்ணு யாரு நினைச்ச? போதும் பொண்ணா கொக்கா? சரி சரி வா வா, கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணணும். வா வா வா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் கொடு. வா பாட்டி போ. என்ன இன்னும் அந்த அரவிந்த் பையில காணோம்? நாம அனுப்பின பாம் அவன் கைக்கு கிடைச்சதா இல்லையானே தெரியலையே. கிடைச்சிருந்தா இந்நேரத்துக்கு வீடு தேடி ஓடி வந்திருப்பானே. வந்துட்டான். இனிமேதான் கச்சேரி. உள்ள வரலாமா? மாப்பிள வாங்க, மாப்பிள வாங்க, உட்காருங்க உட்காருங்க மாப்பிள. வாங்க தம்பி வாங்க. என்ன மாப்பிள ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் மச்சான், நான் ஃபோன் பண்ணிட்டு தான் வரணுமா? அப்படி இல்ல, இது உங்க வீடு மாப்பிள, நீங்க எப்ப வேணா வரலாம். அதுவும் ஏதாவது பிரச்சனையை பத்தி பேசணும்னா நீங்க எப்ப வேணாலும் வரலாம் தம்பி. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இல்லங்க, கல்யாணத்தை நோக்கி போறோம். ஏதாவது கேள்வி இருக்கலாம், இல்ல யாராவது ஏதாவது சொல்லி புது பிரச்சனையை கிளப்பி விடலாம். கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக யாராவது ஏதாவது பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்தா எப்ப வேணாலும் வரலாம், கேட்கலான்னு சொன்னேன். மாப்பிள அந்த மாதிரி ஏதோ பிரச்சனையா? அக்கா ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்ல தம்பி, உலகத்துல நடக்கிறது தானே. இங்க எந்த கல்யாணம் பிரச்சனை இல்லாம நடந்திருக்கு சொல்லு? இல்லக்கா, நான் அந்த மாதிரி பிரச்சனையோட வரல. கல்யாண சாப்பாடு எப்படி ஏற்பாடு பண்ணலாம், எத்தனை பேர் வருவாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பேசி முடிவு பண்ணலாம்னு சொன்னேன். மாப்பிள அதுக்காக தான் வந்திருப்பார் போல இருக்கு. என்ன ரியாக்ஷனே இல்லாம இருக்கான்? மல்லிய பத்தின எல்லா விஷயத்தையும் லெட்டரா எழுதி இவன் கையில கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணோமே. இந்நேரம் அவன் வீட்டையே 2 ஆக்கி இருக்கணுமே. ஒன்னும் பேசாம இருக்கான். அந்த சரவண லெட்டரை கொடுத்தானா இல்லையா?
நீங்க பேசிக்கிட்டு இருங்க தம்பி, இதோ வந்துடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.